தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. ஜெகன் ஒரு புது டைரக்டர், ராமச்சந்திரன் கண்ணன் இவரோட முதல் படம். தேங்க்யூ ஸோ மச். அகைன் கவின் இவங்களை பார்த்துருக்கீங்க. இதில் இவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. சரி வர்த்திகா படத்தில் ஃபர்ஸ்ட் சாஃபியா, பாலாஜி முக்கியமான கேரக்டர். படம் பார்த்தவங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்து எல்லாருக்குமே ரொம்ப செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா வந்து வித்தியாசமான ஸ்டோரி. ஆனால் வந்து முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் வந்து மேட்ச் மாதிரி இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது தெரியல. ஏன் இதுமாதிரி செலக்ட் பண்ணிங்க? கதை ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. கேட்கும் போதே சிரிச்சு கேட்க முடியுது. அது அப்படியே தேட்டரில் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ வர எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான படம். அதனால இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சென்சார் வந்திருக்கு. நேற்று நைட்டு தான் கைக்கு வந்தது. அதனால எவ்வளோ சீக்கிரம் மக்கள்கிட்ட இதை பற்றி பேச முடியுமோ, மக்கள்கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துருங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அண்ட் டிஃப்ரெண்டான கதை பண்ணணுன்றது ஆசை தான். கேட்கும் போது அது என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற ஆசையில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு போஸ்டர் பார்த்தோம். பண்ணி வச்சிங்களா இல்லை ரசிகர்களாவா? இயக்குனரும் சரி எல்லாருமே அவரோட விஜய் சாரோட ஃபேன்ஸ். ஸோ அவரோட முகம் வந்து இந்த படத்தில் எங்கேயாவது வேணும் அப்படின்னு டேரக்டர் யோசிச்சாரு. ஸோ அதனால அவர் வச்சாரு. ரியோ வந்து லைஃப் ஸ்டைல் எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ஏலியன் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்காரு. அவரும் அது லவ் சப்ஜெக்ட். இது எப்படி அதே டைம்ல வந்து அப்படி நினைச்சு பண்ணல. என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. அப்படி பண்ணலான்னு பண்ணதுதான். இது நமக்கு இதே மாதிரி என்டர்டெய்னிங்கான படங்கள் கொடுக்கணுன்ற எண்ணத்துல பண்ணது. இல்ல இந்த கதையில அவனை புரட்சியாளர் சொல்றதுக்கு அதுதான் மெயின் காரணம். முன்னாடியே அதாவது சில விஷயங்கள்ல வந்து இன்னும் கொஞ்சம் நான் அட்வான்ஸா யூஸ் புரட்சிகரமா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். பட் ஆனா அப்படி கிடையாது. இதுல வந்து அந்த ஏலியனோட அந்த லவ் அப்படிங்கும்போது அது புரட்சிகரமான ஒரு செயல் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனே தன்னை சொல்லிப்பான். அந்த கதாபாத்திரத்துக்காக சொல்றேன். நன்றி. எல்லாரும் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தங்கிட்டுக்கிறேன். நான் ஒன்ஸ் அகெயின் வந்த பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வெளியில வந்து படம் எப்படி இருக்குன்னு இவ்வளவு சந்தோஷமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதை அப்படியே போய் மக்கள்கிட்டையும் சொல்லுங்கன்னு கேட்கிறேன்.